விவகார வேளையில் ஞானமானது ஒருபொழுதும் ஒரு வடிவமாக விளங்குகிறதில்லை. துண்டிக்கப்பட்ட ஞானங்களின் தொடர்புகளிலே நின்று விவகாரங்கள் ஏற்படுகின்றன. இந்த 2 சென்டென்ஸ கொஞ்சம் டீப்பா கேளுங்களேன். விவகார வேளையில் ஞானமானது ஒருபொழுதும் ஒரே வடிவமாக விளங்குகிறதில்லை. நம்ம இந்த விவகார வேளையில நமக்கு ஞானமானது ஒரே ஞானமா இருக்கிறது கிடையாது. வெவ்வேறு ஞானமா இருந்துகிட்டே இருக்கு. துண்டிக்கப்பட்ட ஞானங்களின் தொடர்பே நின்ற விவகாரங்கள் ஏற்படுகின்றன. பலவிதமான ஞானத்தினுடைய தொடர்ச்சியை சேர்க்கும் போதுதான் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுது, அறிவு ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப செல்போன் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். செல்போன்ல வந்து டிஸ்பிளே இருக்கு, அதுக்கு ஒரு கவர் இருக்கு, அதுக்கு ஒரு பட்டன் இருக்கு, அதுக்கு ஒரு சிம் இருக்கு. அப்ப சிம்ங்கிறது ஒரு அறிவு, டிஸ்பிளேங்கிறது ஒரு அறிவு, அப்புறமேட்டு பேட்டரிங்கிறது ஒரு அறிவு, சார்ஜுங்கிற ஒரு அறிவு. இந்த மாதிரி தனித்தனியான எல்லா விதமான அறிவும் சேர்க்கும் பொழுது அங்க செல்போன்ற ஒரு அறிவு நமக்கு ஏற்படுது. அப்போ துண்டான இப்ப பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்க காற்று இருக்கிறது, நமக்கு நீர் இருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான சின்ன, அதாவது எல்லா அறிவுகளும் சேர்ந்து ஒரு அறிவு ஏற்படுகிறது. அப்ப நமக்கு ஏற்படுகிற அறிவுகள்லாம் மல்டிபிள் நாலேஜ் கம்பைன்டு வி ஆர் கெட்டிங் ஒன் கைண்ட் ஆஃப் நாலேஜ், ஒன் நாலேஜ். அதுதான் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் விவகாரம் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் நீங்க டாக்ஸியோ ஆட்டோவோ நடந்தோ இங்க இருந்து அங்க போனா அங்க, அப்ப நிறைய அறிவுகள் சேர்ந்து ஒரு அறிவு நமக்கு ஏற்படுகிறது. இப்ப நம்ம இது என்ன பண்றோம், பலவிதமான அத்தியாயங்களை இப்ப இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப நமக்கு வந்து வேக்கிங் ஸ்டேட்னா என்னன்னு ஒரு அறிவு இருக்குது, சொப்பனம்னா ஒரு அறிவு இருக்குது, ஆழ்ந்த தூக்கம்னா ஒரு அறிவு இருக்கு, சமாதினா ஒரு அறிவு இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சு இதுல இருந்து ஒரு அறிவு எடுக்கிறோம்ல. இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் விவகாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விவகாரத்துல ஒரே அறிவு இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது. ஒரே அறிவாக விளங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பிளாங்க், ஒரே வெளிச்சமா இருக்குது. அங்க வேற அதுக்கு அடுத்து 2வது ஒண்ணும் இல்ல. எப்படி தூக்கத்துல வந்து கம்ப்ளீட் டார்க்னஸா இருக்குது. அதுக்கு அடுத்து அங்க சொல்றதுக்கோ, தெரிஞ்சுக்கிறதுக்கோ, பார்க்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. அது போல இந்த விவகாரத்துல வெவ்வேறு விதமான வேறுபாடுகளுடைய ரூபங்களும் வடிவங்களும் இல்லாம கம்ப்ளீட்டா எல்லாம். இப்ப நம்ம மனிதர்கள்லாம் இத்தனை ஆயிரம் கோடி பேர் இருக்கிறோம். இத்தனை ஆயிரம் கோடி பேருன்னு தனித்தனியான மனிதர்களா இருக்காங்க. எல்லாம் ஒரே மனிதர்களா இருந்துட்டா, ஒரே மனிதன்னா ஒரே ஒருத்தனா இருந்தா அங்க வேறுபாடுக்கு இடம் இல்லையே. எதுக்கு இத்தனை மரங்கள்? அப்ப இந்த மாதிரியான வேறுபாடுகள் ஏற்படும் பொழுதுதான் அதுல நிறைய அறிவுகள் நமக்கு வருகிறது. வேறுபாடுகள் அற்று இருக்கும் பொழுது அங்க அறிவுன்ற ஒன்றே தேவையில்லை. அது இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும். அதுதான் இங்க சொல்ற விவகார வேலையை ஞானமானது ஒரே அறிவாக நமக்கு கிடைக்கிறது இல்ல. மல்டிபிள் நாலேஜை கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு நாலேஜை நமக்கு அக்யூர் பண்றோம் அப்படிங்கிறாரு. நல்லது. ரொம்ப சந்தோஷம்.